என் அள்ளி ஒரு பார்வை விழுந்து விட்டேன். அப்படிங்களா? இல்ல தங்கச்சி, முதல் வேலையாக ஊருக்கு வந்ததும் அவர் இடத்துக்கு சென்று வருவேன். அது எங்கன்னு இருக்கு? மெட்ராஸில் இருக்குதுங்களா? எனக்கும் தான் பார்க்கணும்னு ஆசை. நிறைய பேர் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் என்னால் போக முடியாது. என்னால் எங்கேயுமே போக முடியாது. நான் என்ன பண்ணுறது? நான் சும்மா அவங்களோட வீடியோ மட்டும் பார்த்துக்குவேன். மல்லி, உனக்கு மல்லி, உன் கண் போய்விட்டால் என்னுடைய கண்ணை தருகிறேன். அப்படியா? இப்போ கொஞ்சம் எடுத்து கொடுங்க. என் கண்ணு போயிடுச்சு. அடுத்தக்குது. நல்லா உருட்டுறீங்கப்பா, உருட்டுறீங்க. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் தங்கச்சி. அப்படிங்களா? நான் ஒரு நாளைக்குனாலும் ஒரு நாள் அங்கே போய் பார்க்கணும். எங்கள் ஆத்தனா பொண்ணுகிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா. வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? எங்கள் ஆத்தனா பொண்ணு வந்து அங்கே சென்னையில் தான் படிக்கிறான். அவள் அந்த சென்னை முடியறதுக்குள்ளே ஒரு வாட்டி என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறா. நானும் ரொம்ப வருஷம் கனவு சென்னை போகணுன்னு. ரீசார்ஜா? சரி. ஸ்ட்ரைக் நைஸ் மல்லிகா. என்னது? நான் கண்ட தேவதைகளின் சிறப்பாக படைத்துள்ளன. வாழ்க வளமுடன். எல்லாம் புகழும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்களும் பல்லாண்டு காலம் வாழணும். அவரோட சொந்த இடமா தம்பி? சரி. உன் பார்வையில் 1000 கவிதை நான் காற்றில் எழுதுவேன். ஐயோ, சூப்பர். பேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா தங்கச்சி? அடுத்த மாதம் வாங்க போகலாம். அப்படி அண்ணே, அடுத்த வருஷம் வந்துருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள மல்லிகா டெவலப் ஆகி விடுவாள். அதனால நீட்டாக போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், செலவு பண்ணலாம். ஃபேஸ்புக் இருக்கே. அப்படியா தம்பி? சரி. தேவதையின் கன்னத்தில். அப்படியா? நல்லா கமெண்ட் பண்ணிட்டு கடைசி இப்படிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. அடிச்சு மண்டையை உடைச்சிருவோம். அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே சென்னை வேஸ்ட். நீங்கள் எந்த ஊர்? சென்னையில் ஒன்றுமே இல்லைங்களா? ஐயோ, நான் வந்து அதெல்லாம் பார்த்தல. எம்ஜிஆர் சாரோட சமாதி பார்க்கணும். விஜயகாந்த் சார் இது ஜெயலலிதா மேம் இவங்கள இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் வணங்கி கொண்டு வரணும். அவங்களாம் எவ்வளோ சாதனையோடு இருந்தாங்க. நிஜமாவே உங்கள் பெயர் மல்லிகாவா? அப்புறம் வேறு என்ன? ரோஜா மாதிரி இருக்கீங்க. அப்படியா? விக்னேஷ் ஐடி நேம் சாமி ஃபோட்டோ இருக்கும். விக்னேஷ் ஐடி நேம் வந்து சாமி ஃபோட்டோ இருக்குமா? சரிடா தம்பி, கண்டிப்பா உன் டின் கீழ் இருக்கும். சரிங்க, உதட்டின் கீழ் இருக்கும். வேறு அப்படியா? ரைட்டே. ஹாய் அக்கா, நான் கூப்பிட்டு போகிறேன். அப்படிங்களா? நான் யாரு கூடயுமே வந்ததே இல்லை, போகவும் மாட்டேன். ஓகே விக்னேஷ் ப்ரோ. அக்கா மை நேம் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். மல்லிகா சரவணன், ஈரோடு மாவட்டம் பவானிங்க. மல்லிகா கோப்பியான்னு இன்னொரு ஐடி இருக்குது, அதில் போய் பாருங்கள் வீடியோஸ். அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க. ரோஜாவும் வெக்கம் கொள்கிறது உன் அழகில். ஐயோ, வேலையில்லை கண்ணே. அப்படிங்களா? நீ எந்த ஒரு ஈரோடு மாவட்டம் பவானிங்க. இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். வேணும்னே கமெண்ட் பண்ணுறீங்களா? ஹாய் வினோத் ஃபேஸ்புக்கில் தளபதி ஃபோட்டோ இருக்கும். சரவணன் அண்ணா என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போயிட்டாருங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். கண்ணாடி வாங்கிட்டு வர்றதுக்கு போயிட்டார். அப்படியே வேலை முடிஞ்சிருச்சு. ஹாய் அக்கா. ஹாய். ஏதாச்சும் ஜோக் கேளுங்க. என்ன லைவ் போர் அடிக்குது? ஐயா நல்லாவே இல்லை. ஏதாச்சும் காமெடியா? தம்பி என்ன நடந்த நிகழ்வுகள் சொல்லு. அக்கா அவங்க பெயர் சொல்கிறாங்க. அக்கா பெயர் சந்தியா. யார் பெயர்டா தம்பி? ஹாய். யார் பெயரை சொல்கிறாங்க? கமெண்ட் பண்ணுறாங்களா? உன்முகம் அழகை பார்த்து நிலாவிற்கு பொறாமை கொள்ளும். ஐயோ, நிலாவே பொறாம வருதாமா? அப்படியா? பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு டைப் பண்ணி சொன்னால் கூட ஏதாச்சும் பாடலாம். ஒன்றுமே பண்ண மாட்டேன். பாட மாட்டேன், தப்பு தான் படிப்பேன். இவ்வளோ கமெண்ட் டைப் பண்ணுறவங்களால நிற்காது படிக்கணும். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க, வீட்டில் படிச்சுருக்காங்க.